ஹலோ எவ்ரிவான், நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். இன்னைக்கான வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. ஹவு டு ப்ரிப்பேர் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் ரயில்வே எக்ஸாமுக்கு ஸ்பெஷலி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்ற டவுட்ஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குது. எனக்கும் நிறைய குவரிஸ் வந்ததில் அதுவும் ஒரு குவரி. இந்த வீடியோ அந்த எல்லா டவுட்ஸையும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடும். அண்ட் இந்த மாதிரி பார்த்தா போதும், நீங்கள் மேக்ஸிமமாக ஸ்கோர் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸில். அதிகம் பேசாமல் இன்னைக்கான வீடியோக்கு போவோம். ரயில்வேல எஸ்பெஷலி ஒரு 3-4 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணதில் சில டாபிக்ஸில் வந்து அவங்க அதிகமான வெயிட்டேஜ் தராங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு. உங்களுக்கே தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப வாஸ்டான ஒரு பார்ட்டு. நீங்கள் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்டாக எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட்டாக இருந்தால் ஆல்ரெடி நீங்கள் வெல்வர்ஸ்டாக இருந்தால் நோ ப்ராப்ளம் கரண்ட் அஃபேர்ஸில். பட் ஆர்ஆர்பிக்கு குறிப்பிட்ட டாபிக்ஸில் நீங்கள் வெயிட்டேஜ் கொடுத்து படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். அது என்னென்ன டாபிக்ஸ், எப்படி அப்ரோச் பண்ணலாம், ரயில்வேல என்ன மாதிரி ட்ரிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் எடுக்கிறாங்க, அது எல்லாமே நம்ம இப்போ இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் டெய்லி வீடியோஸ் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். அண்ட் டெலிகிராம் சேனலில் நிறைய பேர் ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்க. பட் ஒருத்தர் 2 பேர் வந்து எனக்கு சேனல் ஓப்பன் ஆகலைன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு லிங்க்ல ஓப்பன் ஆகலைனாலும் நீங்கள் டெலிகிராமில் அந்த சர்ச் பார் இருக்கும்ல, அங்கே சர்ச் பண்ணிங்கன்னா லேர்ன் வித் விக்னேஷன் டைப் பண்ணிங்கனாலே நம்ம சேனல் வந்துடும். ஈஸியாக ஜாயின் பண்ணலாம். ட்ரபிள் இருந்தால் கமெண்ட்ல போடுங்க, நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போவோம். ஆஸ் பர் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸில். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், இம்பார்ட்டன்ட் வேர்ல்டு ஆர்கனைசேஷன்ஸ், கண்டிப்பாக அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ரொம்ப முக்கியம். பர்சனாலிட்டிஸ், இம்பார்ட்டன்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஆன் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ். இதில் சயின்ஸ் அண்ட் டெக் இது எல்லாமே ரொம்பவே இம்பார்ட்டண்டான டாபிக்ஸு. அண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஒன்னொன்னுத்தியா டிவைட் பண்ணி நான் உங்களுக்கு தனித்தனியாக எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு சொல்ல போகிறேன். வித் ப்ரூஃபோடு சொல்ல போகிறேன். எதுவுமே நான் ஓனாக சொன்ன மாதிரி இருக்காது, எல்லாமே நான் வித் ப்ரூஃபோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ரிலேட் பண்ணி சொல்ல போகிறேன். ஸோ தட் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இப்படி ப்ரிப்பேர் பண்ணால் போதும் அப்படின்னு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடச்சிடும். ஃபஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக் பார்ப்போம். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ப்போம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ரொம்ப பெரிய ஒரு பார்ட்டு. பட் அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க, என்னன்னு தெரியல, ரயில்வேல இஸ்ரோ ரிலேட்டட் கரண்ட் அஃபேர்ஸ் இல்லாத பேப்பரே இல்லை. இஸ்ரோக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் நான் இஸ்ரோன்னு சொல்லும் போது இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன். ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கட்டும், சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணியிருப்பாங்களே ரீசெண்டாக, சேட்டலைட் லான்ச்சு அண்ட் இஸ்ரோ பற்றின எல்லா டீட்டெயிலுமே இஃப் பாசிபிள் இஸ்ரோ வெப்சைட்டில் கூட போய் தெரிஞ்சுக்கோங்க ஸ்பெசிஃபிக்காக. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காக யாராவது கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களா யூடியூப்லன்னு எனக்கு அவ்வளோ ஐடியா இல்லை. அதனால் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக இஸ்ரோ பாருங்கள். ஆனால் நான் தமிழையும் எழுதி போகணும்னு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கும் நல்லாவே புரியும். இஸ்ரோ ரிலேட்டட் எல்லாமே பார்த்துக்கோங்க. அண்ட் ரயில்வே பேஸ்டு டெக், சயின்ஸ் அண்ட் டெக் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். வித் ஆப்ரிவேஷன்ஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு கொஸ்டின் பேப்பரில் பிஎன்ஆரோட எக்ஸ்பான்ஷன் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அந்த மாதிரி ஈஸியான கொஸ்டின்ஸும் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் டெக், இது எல்லாமே நான் சொல்கிற மொத்த கரண்ட் அஃபேர்ஸ் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். 1 இயருக்கு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, 1 இயரில் நான் எப்படி சொல்லுவேன்னா 2019 இருக்குல்ல, 2019ஓட அந்த 6th மந்த்ல இருந்து 2020ஓட அந்த 6th மந்த் ஆர் 12th மந்த் வரைக்கும் எப்படி பார்த்தாலும் 1 to 1.5 இயர்ஸில் பார்த்து வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ரயில்வேல கொஞ்சம் பழசாக கூட நிறைய கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2018 அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. 1.5 இயர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்த கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்க்க தேவையில்ல. நான் ப்ரோ 1.5 வருஷத்துக்கு சொல்கிறீங்க, ஹெவியாக இருக்குமேனா, நான் சொல்கிற டாபிக்ஸ் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுத்து பார்த்தாலே நீங்கள் நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் கரண்ட் அஃபேர்ஸில். அண்ட் இதுக்கான ப்ரூஃப் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இன் 2016 who has partnered with ISRO to use space technology for predictive policing அப்படின்னு கேட்டிருக்காங்க. இஸ்ரோ ரிலேட்டட் சூப்பரான கொஸ்டின் பாருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் 2016 இஸ்ரோ கண்டக்டட் ஃபர்ஸ்ட் சேட்டலைட் பேஸ்ட் வார்னிங் சிஸ்டம் ட்ரையல் ஃபார் இந்தியன் ரயில்வேஸ் இன், அதாவது இஸ்ரோ பிளஸ் இந்தியன் ரயில்வேஸ் ரிலேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டுமே கிளப் பண்ணி ஏதோ ஒரு ஸ்கீம் ஒன்றா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு சேட்டலைட் பேஸ்ட் வார்னிங் சிஸ்டம் ட்ரையல் விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரயில்வே ரிலேட்டட் ரொம்ப முக்கியங்க. ஏன்னா நீங்கள் எழுத போகிறது ரயில்வேனாலேயே என்னன்னு எனக்கு தெரியல, பட் ரயில்வே பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக கேட்குறாங்க ரயில்வே எக்ஸாம்ஸில். அதை பார்த்துக்கோங்க. இது எல்லாமே என்டிபிசியில் கேட்கப்பட்ட கொஸ்டின்ஸ். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் 1981 இஸ்ரோ லான்ச் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஜியோ ஸ்டேஷனரி சேட்டலைட் கால்டு. அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், 1981 இருந்தெல்லாம் கேட்குறாங்களே ப்ரோ, ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எல்லாம் கேட்குறாங்களேன்னா ரயில்வேவோட ப்ரிப்பரேஷனில் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இருக்குன்னா கொஸ்டின்ஸ்லாம் கரண்ட் பிளஸ் ஸ்டாட்டிக் மிக்ஸ்டாக இருக்கு.
நீங்கள் சொல்கிற கான்செப்ட் புரியல ப்ரோ. நீங்கள் கேட்டிங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ இஸ்ரோ நான் சொல்லும் போது இஸ்ரோவை பற்றின கரண்ட்டும் நீங்கள் படிக்கணும். அண்ட் இஸ்ரோவை பற்றின ஸ்டாட்டிக் போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இஸ்ரோனா என்ன, இஸ்ரோவை பற்றின இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன்ஸ், லைக் அவங்க ஃபர்ஸ்ட் சேட்டலைட் எப்போ விட்டாங்க, எத்தனை சக்ஸஸ்ஃபுல் சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், அண்ட் ஏதாவது ஃபெயிலியர்ஸ் இருந்தால் அது அந்த மாதிரி. அதனால தான் நான் சொல்லுவேன் ஸ்பெசிஃபிக்கான டாபிக்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த டாபிக்ஸ்க்கு கரண்ட் பேஸ்டாகவும் பாருங்க அண்ட் ஸ்டாட்டிக் பேஸ்டாகவும் பாருங்க. ரொம்ப 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 முக்கியம். கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் 100% செலெக்ஷன் வாங்கிடலாம் இந்த மாதிரிலாம் படிச்சிங்கன்னா. ரயில்வே பேஸ்டு டெக் அஃபேர்ஸ் பார்த்தீங்க இந்த மாதிரி இருக்கும். அண்ட் ஸ்கீம்ஸ் ரிலேட்டட் டு சயின்ஸ் அண்ட் டெக். சயின்ஸ் அண்ட் டெக்ல இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். ரொம்ப 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 முக்கியம் ரயில்வே கரண்ட் அஃபேர்ஸில். அதில் பார்த்தீங்கன்னா கிரிக்கெட்டு மெயினாக நான் ஃபர்ஸ்ட் கிரிக்கெட் எழுதிருக்கேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் தான் ஹாக்கி, ஃபிஃபா, டென்னிஸ் எழுதிருக்கேன். ஏன்னா இதுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் கிரிக்கெட்டில் நீங்கள் நினைப்பீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஐபிஎல் பற்றின A to Z பார்த்துட்டு போயிடுவீங்க. பட் அவங்க எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னா 2016 நடந்த NTPCக்கு 2016 ஏஷியா கப் ஃபைனல்ஸில் இந்தியா ஆப்போனன்ட் டீமை எத்தனை விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சாங்கன்னு கேட்குறாங்க. யாராவது இவ்வளோ டீட்டெயிலாக ஞாபகம் வச்சுருப்போமா? அப்போது அந்த அளவுக்கு அவங்க கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்க ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில். அதனால தான் நான் இங்கே தனித்தனியாக எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கேப்டன்லாம் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஃபர்ஸ்ட் கேப்டன் யாரு ODI சீரீஸில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். ODIயில் அப்புறம் ரெக்கார்ட்ஸ், இண்டிவிஜுவல் ரெக்கார்ட்ஸ் கேட்டிருக்காங்க. யார் எந்த பேட்ஸ்மேன் 4 consecutive செஞ்சுரிஸ் வச்சிருக்காரு வேர்ல்டு கப்பில், அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் வேர்ல்டு கப் ரெக்கார்ட்ஸ், ஹால் ஆஃப் ஃபேம் ரிலேட்டட், ஹால் ஆஃப் ஃபேமில் இருக்கிறவங்க ரிலேட்டட் கூட கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கூட கேட்டிருக்காங்க. அப்போ நீங்களே சொல்லுங்க, இதை நான் கரண்ட் அஃபேர்ஸில் வைக்கவா CAல, ஆர் இதெல்லாம் ஸ்டாட்டிக்ல வைக்கலாமா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன் ரயில்வே கரண்ட் அஃபேர்ஸை ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் மிக்சடாக நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். குறிப்பிட்ட பார்ட்டில் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நான் மொத்த கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொன்னால் தான் பண்ணுறது கஷ்டம். பட் இது எல்லாமே ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணலாம். அண்ட் தென் ஹாக்கி, ஃபிஃபா, டென்னிஸ், இந்த கிராண்ட் ஸ்லாம், இது விம்பிள்டன், இது எல்லாமே இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் ரொம்ப முக்கியம் டென்னிஸில். அண்ட் ஃபிஃபாவில் எப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் ஃபிஃபா மாதிரி எல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே வித் ப்ரூஃப் பார்க்க போகிறோம், டோன்ட் வரி. ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டட், ஒலிம்பிக்ஸ்லயும் இது எல்லாமே பொருந்தும். நெக்ஸ்ட் வென்யூ எங்க, அடுத்த ஒலிம்பிக்ஸ் எங்க நடக்கும், அந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் நான் இதுலயே எழுதிட்டேன் பாருங்க. ஏன்னா அர்ஜுனா அவார்ட் கொஸ்டின் இல்லாத பேப்பரே இல்லைங்க, என்னன்னு தெரியல. அதே மாதிரி தான் பத்மஸ்ரீ, இது மட்டும் இல்லை, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்த மாதிரி அவார்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க வித் நோபல் பிரைஸ். இங்கே நான் அதையும் எழுதிக்கிறேன். நோபல் பிரைஸ் ரீசெண்டா யார் வாங்கினாங்க அதுல இருந்து, அண்ட் இந்த மேன் புக்கர் பிரைஸ், இந்த நோபல் பிரைஸ் எந்த ஃபீல்டுக்கு கொடுக்கறதுன்னு இதுல ஸ்டாட்டிக்கும் சேர்த்து கேட்குறாங்க. அதனால நான் சொல்ற எல்லா டாபிக்லயும் கரண்ட் பிளஸ் ஸ்டாட்டிக் நீங்க பாருங்க. ஜிகே புக் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த புக்கே ரொம்ப சஃபிஷியன்ட். ஆர் ஜிகே புக் வாங்கணும், பெஸ்ட் புக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கிக்கோங்க. அதுவே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்ல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்ப்போம் பாருங்க ப்ரூஃபுக்கு. ஓகே, இங்க பாருங்களேன். The first captain of the Indian cricket team for one day international. ODIல ஃபர்ஸ்ட் இந்தியன் டீம் கேப்டன் கேட்குறாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதே மாதிரி பாருங்க, ஃபர்ஸ்ட் உமன் ஸ்போர்ட் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் ஒலிம்பிக்ஸ். நினைச்சு பார்த்துருப்போமா? நம்ம என்ன பண்ணுவோம், ரீசெண்டாக ஒலிம்பிக்ஸ் நடந்திருந்தா, இப்போ நடந்திருந்தா அதை மட்டும் தரவு பண்ணிட்டு போயிருப்போம். பட் இவங்க கேட்குறாங்க பாருங்க, விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் உமன் ஸ்போர்ட் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு. அந்த அளவுக்கு வந்து பேப்பர் வந்து இப்போலாம் கொஞ்சம் டஃப் ஆகிட்டு போகுது. ஸ்டாட்டிக் ப்ளஸ் கரண்ட் மிக்சடாக கேட்குறாங்க. அடுத்து பாருங்க, இன் இந்தியன் ஸ்போர்ட் வாட் டஸ் HIL ஸ்டாண்ட் ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியல. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். Who was the first cricketer to score 4 successive centuries in World Cup cricket? நான் இப்பதான் சொன்னேன் இந்த கொஸ்டின், இதை கேட்டிருக்காங்க. In 2012 Olympics, the maximum gold medals were won by. அப்போ நீங்க எவ்வளவு இன்டெப்தா சில டாபிக்ஸ் மட்டும் பார்த்தா போதும்ன்றத பாருங்க. நீங்க வந்து எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் ப்ரிப்பேர் பண்ண கண்டிப்பா தேவையில்லை. இது எல்லாத்தையும் இன்டெப்தா நீங்க ப்ரிப்பேர் பண்ணாலே போதும். நான் கடகடன் போறேன்னு பார்க்காதீங்க. நீங்க ஒரு நோட்ல செப்பரேட்டா எழுதி வச்சுக்கோங்க. கொஸ்டினோட டிஸ்பிளே ஆகுது, ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்களேன், விச் கண்ட்ரி வந்து அண்டர்-19 வேர்ல்டு கப் கிரிக்கெட் 2016. இந்த கிரிக்கெட் நான் சொல்லும் போது இதுல அண்டர்-19 கண்டிப்பா சேரும். சீன்ஸ் அதுல வந்து இந்தியாவோட கான்ட்ரிபியூஷன் அதிகம். இந்தியா தான் அதிகமா வின் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால டென்னிஸ் ரிலேட்டட் பாருங்க. who won majority of the men's single tennis grand slam tournaments in 2015. இந்த மாதிரி டென்னிஸ்லயும் கேட்குறாங்க. அண்ட் த நோபல் பிரைஸ், அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ்ல எல்லா அவார்ட்ஸும் யார் யார் வாங்கியிருக்கா, அந்தந்த அவார்ட் எதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கறது,
அதுலேருந்து பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். அடுத்த இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டிஸ். இதில் விஐபிஸ் விசிட்ஸ் மற்ற கண்ட்ரியில இருந்தெல்லாம் வந்திருப்பாங்கல்ல, பிரசிடென்ட்ஸ் ஆர் ஏதாவது ஒரு விஐபிஸ் வந்து நம்ம கண்ட்ரிஸ்க்கு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி அஃபேர்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க. சிஇஓஸ் ஆஃப் இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன், இந்த ஸ்பெசிஃபிக்கான ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னா 2018 ஷிஃப்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு சிஇஓ கேட்டாங்க, ஒரு ஆர்கனைசேஷனோட சிஇஓ கேட்டாங்க. லைக் ஃப்ளிப்கார்ட், அமேசான், அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இதெல்லாம் நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். யூஎன்ஓட ஜென்ரல் அண்ட் அதனோட ஹெட் குவார்ட்டர்ஸ் ஏகப்பட்டது இருக்கு, உங்களுக்கே தெரியும், அதெல்லாம் மெமரி பண்ணிக்கோங்க. அண்ட் டெத் ரிலேட்டட் முக்கியமான விஐபிஸ் யாருன்னா லேட்டஸ்ட்டாக இறந்துருப்பாங்க. அதுவும் இந்த கோவிட் டைமில் நம்ம நிறையா பேரை இழந்தோம். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி கொஷின்ஸ் நீங்கள் மச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் பர்சனாலிட்டிஸ் ரெக்கார்ட்ஸ், இது எல்லாத்தையும் நான் இப்போது ப்ரூஃபாக சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஹூ ஹஸ் won the லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் இன் பொலிட்டிக்கல் அண்ட் பப்ளிக் லைஃப் அவார்ட்ஸ் அட் UK 2018. இதெல்லாம் வந்து தனித்தனியாக அந்த பர்சனாலிட்டிஸோட ரெக்கார்டு. இதெல்லாம் வந்து குரூப் டில கேட்டிருக்காங்க பாருங்க. அண்ட் தென் பாருங்க, எம் நடராஜன், எ ப்ராமினன்ட் பர்சனாலிட்டி இன் தமிழ்நாடு பாலிடிக்ஸ், பாஸ்ட் அவே வெரி ரீசென்ட்லி, இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி இதுவும் குரூப் டில கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி டெத் ரிலேட்டட் அண்ட் பர்சனாலிட்டிஸ் ரெக்கார்ட் இந்த மாதிரி அதிகமாக கேட்குறாங்க. இங்கே பாருங்க, நேம் த சைனீஸ் பிரசிடென்ட் ஹூ விசிட்டட் இந்தியா இன் 2015. இது வந்து என்டிபிசியில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி விஐபி விசிட்ஸ் கேட்பாங்க. அண்ட் ஆர்கனைசேஷன், சிஇஓஸ், ஹெட் குவார்ட்டர்ஸ், இதெல்லாம் பொதுவாகவே எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் நீங்கள் படிப்பீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி இதெல்லாம் ஈஸியாக மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு. இதில் மட்டுமே இங்கே எழுதிக்கிறது மட்டும் போதுமா ப்ரோனா, இதில் நீங்கள் எல்லாமே கவர் பண்ண மேக்ஸிமம் பாருங்கள். ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் ஏகப்பட்ட இன்டர்நேஷ்னல் அண்ட் நேஷனல் அஃபேர்ஸ் இருக்குது, ஓகேவா? இப்போ இது வரைக்குமே ஒரு வேக்சின் வரல. ஸோ தட் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட என்டிபிசி ஆர் குரூப் டி எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய அப்டேட்ஸ் வரலாம் ரிலேட்டட் டு கோவிட் ரிலேட்டட் எல்லாமே பார்த்துக்கோங்க. கம்பல்சரி கொஸ்டின் வரும். அண்ட் சம் இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் அதிகமாக கொடுங்க. இதில் மட்டும் எல்லாமே பாருங்கள், பட் வெயிட்டேஜ் இதுக்கு அதிகமாக கொடுங்க. ப்ரெசன்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்டேட்டடாக பார்த்துக்கோங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ப்ரெசன்ட் கேபினெட் மினிஸ்டர்ஸ். நான் இது பிடிஎஃபாக ப்ரொவைட் பண்ண உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம டெலகிராம் சேனலில். தேர் ஸ்பெஷல் ஈவெண்ட்ஸ், அதாவது அவங்க வந்து சில ஈவெண்ட்ஸ் வந்து ஆர்ச் பண்ணியிருப்பாங்க, ஆர் சில மீட்ஸில் வந்து அவங்க ஸ்பெஷலாக முன்னே இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ். அண்ட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அண்ட் யோஜனாஸ், இது வந்து ரொம்ப நிறைய இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும் இதில். இதெல்லாமே மெமரி பண்ண ட்ரை பண்ணுங்க வித் ரேங்கிங்ஸ். அதாவது 2016 என்டிபிசியில் எப்படி கேட்டிருக்காங்க, ஸ்வச் பாரத்தில் வந்து கிளீனஸ்ட் சிட்டின்னு எது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குச்சு, எந்த சிட்டி, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபோரம்ஸ் அண்ட் சப்மிட்ஸ் ரொம்ப முக்கியம். ரீசெண்டாக நடந்திருக்கும், இப்போ எல்லாமே ஆன்லைனில் நடக்குது. பட் அதுல இருந்தும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு டாபிக்ல உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ண பாருங்க. ஏன்னா இதுல கம்பல்சரி கொஸ்டின்ஸ் 1 or 2 எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ கண்டிப்பா ப்ரூஃப் பார்க்கணும்ல, இப்போ ப்ரூஃப் பார்க்கலாம். பாருங்க, இன் January 2016 இந்தியன் டிஃபென்ஸ் மினிஸ்டர் hoisted the world's largest tricolor on the tallest flag post at dash கொடுத்துருக்காங்க. அவங்களோட ஈவெண்ட்ஸ், மினிஸ்டர்ஸோட ஹாய்ஸ்ட் பண்ண ஈவெண்ட் இது. The 2016 World Economic Forum annual meeting took place in. இதெல்லாமே இன்டர்நேஷனல் லெவல் இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். எஸ்பெஷலி ரயில்வே ரிலேட்டட் எந்த கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் விடாதீங்க, கண்டிப்பாக பாருங்க. இதுதான் நான் சொன்னேன் ரேங்கிங்னு சொல்லிட்டு. அக்கார்டிங் டு த ஸ்வச் பாரத் 2015 சர்வே விச் இஸ் த கிளீனஸ்ட் சிட்டி இன் இந்தியா, இந்த மாதிரி கேட்குறாங்க. Who is the railway minister who presented 2016 rail budget? மோஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மாதிரி. பட் நீங்கள் கேபினட் மினிஸ்டர் எல்லாமே A to Z தெரிஞ்சுக்கோங்க. வித் திஸ் நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு இனி ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். இதை நான் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் இல்லைனா சீக்கிரத்தில் நம்ம சேனல் இந்த அளவுக்கு வந்திருக்காது. நான் ஒரு விஷயம் ஃபீல் பண்ணுறேன், மேக்ஸ் வந்து அதிக கான்சன்ட்ரேஷன் தரா மாதிரி யாரும் தெரியல. சயின்ஸ்க்கு இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் மேக்ஸ்க்கு தரா மாதிரி தெரியல. அது ஏன் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சொன்ன மாதிரி இன்னும் ஒரு 2 weeks அரித்மெட்டிக் போனாலும் நம்ம அடுத்து அட்வான்ஸ் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நம்ம சொல்லிட்டோம். பட் ரெகுலராக வீடியோஸ் பார்த்துட்டு இருங்க. அண்ட் பழைய வீடியோஸும் சாப்டர் வைஸ் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா இது எல்லாமே நான் பண்ணுறது உங்களுக்காக தான். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த யூஸ் இருக்கணும். எக்ஸாம் முடிஞ்ச பிறகு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எடுக்கிற கொஸ்டின்ஸ் அப்படியே வரப்போகுது. ஆஃப்டர் எக்ஸாம் நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி காட்டுவேன். நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக கிளாஸ் எடுத்துருக்கோன்றது உங்களுக்கு ஆஃப்டர் எக்ஸாம் தான் புரியும். அதனால தான் நான் இப்பயே சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க நம்ம சரியாக ப்ரிப்பேர் பண்ணாமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. வீக்கெண்ட்ஸ்லாம் 2 சாப்டராக கவர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக போகும்.
ஈஸியாக கவர் பண்ணலாம். வித் திஸ் நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன். ரெகுலராக வீடியோஸ் பாருங்கள், வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், செலெக்ஷன் வாங்க. தேங்க்யூ.